G7 நாடுகளின் 50வது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பெற்று திரும்பி இருக்கிறாரு. G7 நாடுகள் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்றதை பற்றி பல வாத பிரதிவாதங்கள் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நாம பார்ப்போம். பொதுவாக G7 நாடுகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்க பொருளாதார வல்லரசு நாடுகளில் ஒன்றா சேர்ந்து 7 நாடுகள் ஒன்றா சேர்ந்து G7 பேர் வச்சுக்கிட்டாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1975 உலகம் முழுக்க பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அந்த நெருக்கடி ஏறப்ப ஒரு முக்கியமான 6 நாடுகள் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 6 நாடுகள் சேர்ந்து G6ன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி 1975 முதல் மாநாட்டை கூட்டுறாங்க. அந்த மாநாட்டில் என்னங்கிறாங்கன்னா, நம்ம 7 நாடும் சேர்ந்து பொருளாதார ஒத்துழைப்பு மேம்படுத்துவோம், வணிகத்தை மேம்படுத்துவோம், இந்த 7 நாடு ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாங்கிற முடிவுலாம் கொண்டு வராங்க. 1976 2வது அமர்வு உட்காரும் பொழுது கூடுதலாக கனடா நாடு அதோடு சேர்ந்ததுக்கப்புறம் G7ங்கிற பேர் வச்சுக்கிறாங்க. இந்த நாடுகளோட முதன்மை நோக்கம் நம்ம சொல்கிறோம் பொருளாதார நலன் பார்த்தாலும், ஒரு பக்கம் சோவியத் ரஷ்யா இன்னைக்கு உயிரோடு இருக்குது. அந்த சோவியத் ரஷ்யாவோட வளர்ச்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த நாட்டோட பொருளாதாரத்தை, இந்த வளர்ந்த நாடுகள் பொருளாதாரத்தை பெருமை பாதிக்குது. அந்த பாதிப்புலேருந்து தங்களை எப்படி பாதுகாக்கலாங்கிற முடிவில் தான் இந்த முதலாளித்துவ நாடுகள் உருவாக்கினாங்க தான் G7. இந்த நாடுகள் உருவாக்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் மாநாடு போடுவாங்க. எதுக்காக போடுவாங்கன்னா, நம்மளுடைய வியாபாரத்தை எப்படி நடத்தலாம், நம்ம பொருளாதார சேவை எப்படி மீட்டெடுக்கலாம், எந்தெந்த நாடுலாம் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரலாம், எந்தெந்த நாடுகளை நம்ம பிரித்தாடலாம், இதுதான் அந்த மாநாட்டோட முதன்மை நோக்கமாக இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கப்போ 1999 ரஷ்யாவில் சோவியத் ஆட்சினா முடிஞ்சு புதிய ரஷ்யா உருவாயிடுச்சு. அந்த ரஷ்யாவையும் G7ஓட சேர்த்து G8 அப்படின்னு மாற்றாங்க. ஆனால் அந்த கூட்டமைப்பு G8 ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணுன்னா, உக்ரைனில் அப்போ இருந்த ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றிடுது. கைப்பற்றதுனால ரஷ்யாவுடைய நடவடிக்கை சரியில்லை, அங்கே ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லி அந்த ரஷ்யாவை மீண்டும் G7 கூட்டமைப்புல வெளியேற்றிடுறாங்க. G8 மறுபடியும் G7 மாறுது. இந்த G7 நாடு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கப்ப முதலாக 2004 G7ஓட மாநாட்டுக்கு இந்தியா அழைக்கப்படுது. ஏன்னா 2004க்கு அப்புறம் தான் இந்தியாவோட பொருளாதாரம் மெல்ல மெல்ல முதல் 10 நிலைக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரம் 15வது இடம் 16வது இடம் இருக்கும். வந்திருக்கிற இந்தியா ஒரு முக்கிய நாடாக மாறுது. இதுதான் இந்தியா G7 மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்படுறதோட நோக்கமாக இருந்துச்சு. அதன் பிறகு தொடர்ச்சி அழைக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2024 ஆண்டு ஜூன் 13, 14, 15 3 நாட்கள் இத்தாலியின் அவுலியா மாகாணத்தில் இந்த G7 நாட்டோட மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டிருந்தார். அவரு போய் பங்கெடுத்தார். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு முதலாக செய்யும் வெளிநாட்டு பயணம் இதுவாக தான் இருந்ததுனால பல விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, ஏன் திருப்பி இந்தியாவை இப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த G7 நாடு இருக்குல்ல, அந்த நாட்டில் இருக்கிற அந்த G7 கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை விட இந்தியாவோட பொருளாதாரம் மேம்பட்டது. எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா G7ல இருக்க 7 நாடுல 4 நாட்டோட பொருளாதாரம் இந்தியாவுக்கு கீழே தான் இருக்கு. அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் இந்த 3 நாடு இந்தியாவோட கொஞ்சம் பொருளாதார மேம்பாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதனால இந்தியா இன்னைக்கு உலகில் ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார வல்லரசா இருக்கனால மறுக்க முடியாது அவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த 7 நாடு சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை பல நாடுகளை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப தெற்காசிய நாடுகள்ல இந்த தீர்மானத்தை எப்படி சேர்க்கறதுங்கிறப்ப இந்தியா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு. ஏன் அதோட முக்கிய காரணம் அரசியல் பூகோள காரணம் சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக இன்னைக்கு ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா யுக்ரைன் போர்ல ஈடுபட்டிருக்கு. இந்த யுக்ரைன் போர்ல யுக்ரைன் பக்கம் தான் ஐரோப்பிய நாடுகள் ஒண்ணா நிக்கிறாங்க. அதனால ஐரோப்பிய நாடுகளுடைய எந்த ஒரு தீர்மானத்தையும் ரஷ்யா ஏத்துக்க போறது இல்ல. அதே போல சைனா, மற்றொரு வளர்ந்து ஒரு சக்தியா இருக்க சைனா, இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் போடக்கூடிய மனித உரிமை பிரகடனங்கள் இல்ல ஜனநாயகம் குறித்த கருத்தாளர்கள் இது எல்லாத்துக்கும் எதிராக இருக்குது. இன்னும் கூடுதலா பார்த்தா தென் சீன கடல் பகுதி சொல்லுவாங்க, பிலிப்பைன்ஸ். இந்த பகுதியில அந்த பகுதியில சைனா என்ன பண்ணா தொடர் ஆக்கிரமிப்புல ஈடுபடுது. இன்னும் சொல்ல போனா அந்த கடல் பகுதி முழுக்க தனக்கு சொந்தங்கிறாங்க. இதை பத்தி ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை பிலிப்பைன்ஸ் ஒரு வழக்கு தொடுக்குது. வழக்கோட தீர்ப்பு என்ன சொன்னா, பிலிப்பைன்ஸுக்கு தான் அந்த கடல் பகுதி சொந்தம்னு சொன்னாலும் சைனா அதை ஒத்துக்கவே இல்லை. சைனா அது மீண்டும் அங்க போய் ஒரு தற்காலிக தீவு உருவாக்கி ராணுவ தளம் வைக்குது. இதெல்லாம் சர்வதேச விதிகளுக்கு முரணானது. அதனாலையும் இவங்களால சைனாவோட வளர்ச்சியை இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவில் ஏற்றுக்க முடியல. அதே நேரத்தில் இந்தியாவோட கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் அப்படி ஒரு தீவை பங்களாதேஷ் பக்கத்தில் ஒரு ராணுவ தீவை உருவாக்கலாம் முயற்சி பண்ணுது. பங்களாதேஷ் போய் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுறாங்க. சர்வதேச நீதிமன்றம் என்ன சொல்லலாம், இந்தியாவுக்கு அந்த இடம் சொந்தம் இல்லை, அதனால் அந்த இடத்தை பங்களாதேஷ்க்கு விட்டு கொடுக்குன்னு சொல்லும்போது இந்தியா தார்மீக ரீதியாக ஜனநாயகத்தோடு நடந்துக்கிட்டு அந்த இடத்தை பங்களாதேஷ் விட்டுட்டு அதே நேரத்தில் இந்தியா பங்களாதேஷுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்றாங்க. இதன் மூலம் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை ஒரு பெருமை மிகு நாடாக, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாடாக பார்த்தாங்க. அதே நேரத்தில் தற்போது 2024 நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கே தெரியும், இந்தியா முழுக்க அமைதியாக தான் நடந்திருக்கு. மணிப்பூர், காஷ்மீர் போன்ற ஒரு சில இடங்கள்ல சின்ன கலவரங்கள் தவிர மற்ற எல்லா பகுதியிலும் அமைதியமா சுமூகமா நடந்திருக்கு. நமக்கு தெரியும் முன்னாடி தேர்தலாம் பல அடித்தடி நடக்கும், வேட்பாளர்கள் அடிச்சுக்குவாங்க, கார் கொளுத்தப்படி, இப்படி எதுவுமே எல்லாம் அமைதியாக
இந்தியா நடந்தது, மேற்கத்திய சமூகம் நம்மை ஒரு வளர்ந்த நாகரிக சமூகமாக இந்தியாவை பார்க்க ஆரம்பித்த விளைவுதான் இந்த முறை இந்தியாவை மீண்டும் அழைச்சிருக்காங்க. இதோட நம்ம இப்போ இந்தியாவோட ஜிடிபிங்கிற உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7% இருக்கு, 6 to 7%. இந்த வளர்ச்சி வேறு எந்த நாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா, சைனா கூட நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க இந்த ஒரு ஆண்டு வளர்ச்சி சதவீதத்தில். அதனால இதெல்லாம் கணக்கிடுறதை இந்தியா கூப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக இந்தியா கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா மெயின் மாநாட்டுக்கு கிடையாது, முதன்மை மாநாட்டில் நம்ம பேச முடியாது. அதோட துணை மாநாட்டில் இந்தியா பேச கூப்பிட்டுருக்காங்க. இந்தியா மட்டும் அவங்க அழைக்கல, இந்தியாவோட சேர்ந்து 11 நாடுகள் அழைச்சிருக்காங்க. அர்ஜென்டினா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா கூட்டம், இப்படி எல்லா நாடையும் வந்து அவங்க பார்வையெல்லாம் அழைச்சிருக்காங்க. அதில் இந்தியாவோட பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை நாட்டோட பாதுகாப்பு எப்படி பார்த்துக்கலாம், பாதுகாப்பு விஷயங்களை எப்படி பயன்படுத்தலாம், இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான அது என்னன்னா ஆற்றல் சக்தி விளைவுகள். அந்த ஆற்றல் சக்தி விளைவுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் கூடுதலாக வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் மற்றும் அதுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கை என்ன, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இன்னும் கூடுதல் ஆப்பிரிக்க நாடுகள் வளர்ச்சியும் ஆப்பிரிக்க நாடுகளோட ஆற்றல் சக்தியை எப்படி உலக நாடுகள் பயன்படுத்தலாங்கிற இந்த பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய தூணா விளங்க போறது இந்தியா தான். ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்கள் சக்தி மிக்க நாடு, இன்னும் சொல்ல போனால் சர்வதேச விதிகள் அனைத்தையும் ஒத்துக்கொண்டு அதுக்கு இயல்பாக நடக்கிற ஒரு நண்பராகிய நாடுங்கன்னா இது நடந்தது. இந்த பங்களிப்புல நம்ம பிரதமர் போய் கலந்துக்கிட்டோன்னே அங்கே பெரும் வரவேற்பு இருந்து, கூடுதலாக இத்தாலியோடைய பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி தான் நம்மளை அழைச்சிருந்தாங்க. அவங்க மிக மகிழ்ச்சியாக இந்திய பிரதமர் வரவேற்றாங்க. அங்கே இந்திய பிரதமர் முதலாக யார் சந்திக்கிறாங்கன்னா ஜோ பைடன், அமெரிக்க அதிபருக்கு ஜோ பைடன் சந்திச்சு 2 நாட்டுக்கு இருக்கிற நட்புறவு பற்றி பேசுறாரு. அதே நேரத்தில் தற்போது உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருந்தாலும் உக்ரைனோட அதிபர் வந்து இந்திய பிரதமரோட சந்திச்சு பேசியிருக்காங்க. இதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமாங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே போல மற்ற நாட்டு பிரதமர்கள் மற்றும் முதன்மை தலைவர்கள் எல்லாரும் இந்தியாவை சந்திச்சு இந்தியா நட்புறவு, கூடுதலாக நம்ம மேக் இன் இந்தியா திட்டம் சொல்லலாம். இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டு இந்தியாவோட உற்பத்தி பொருட்கள் நாங்கள் வாங்குவோம்னு உறுதியளிப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல ஆற்றல் மேம்பாட்டில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வளங்களை பயன்படுத்தணும். அதே போல ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்பங்கள் இது ரெண்டுக்கும் இந்தியாவுக்கு உடனடியாக வழங்கத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இதில் ஒரு பக்கம் அரசியல் ராஜதந்திரம் சொல்லுவாங்க, சைனா மற்றும் ரஷ்யாவோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துக்க அவங்க இந்தியா பயன்படுத்தினாலும் நம்ம கணக்குப்படி, இந்திய மக்களோட கணக்குப்படி இந்த பயணம், மோடியோட இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா இதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய பொருளாதார முதலீடு, கூடுதலாக தொழில்நுட்ப வளர்ச்சி, அதையும் தாண்டி சர்வதேச அரங்கில் தெற்காசியா அப்படின்னா இந்தியா தான், இந்தியாவுக்கு எடுத்தால் தெற்காசிய நாடு இயங்குங்கிற ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு காரணம் ஏற்கனவே G20 மாநாடு நடந்துச்சு. அந்த G20 மாநாட்டோட தலைமையா இந்தியா தான் போனவோட இருந்துச்சு. அதோட பிரதிபலிப்பா இந்த G7 மாநாட்டில் G20 மாநாட்டோட தீர்மானங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அது பெரும்பாலான தீர்மானங்கள் G7 நாடு ஒத்துக்குச்சு. அந்த வகையில் இந்தியா உலகில் மிக பெரும் வளர்ந்த ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது. இதன் வளர்ச்சிக்கு இந்த G7 மாநாடு முக்கிய அடிகோலாக இருக்கும் என்று நம்புவோம்.